ஹலோ ஃபுட்டீஸ், சண்டே ஸ்பெஷலாக ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சூப்பரான எறா குருமா எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எறா நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். உப்பு காரம் எல்லாம் நல்லா எறால இறங்குற மாதிரி நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அப்படியேட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் ஒரு 10 பீஸ் தேங்காய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பச்சை மிளகா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மசாலாவும் ரெடி. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க எறாவை இது கூட சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரட்டி எடுக்கணும். எறாலேருந்து நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணிலாம் கொஞ்சம் போனதும் ஒரு 50% குக் ஆனது எடுத்துடுங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கணும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும். கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போனதுமே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த எறாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் சேர்த்தோம். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு லைட்டாக காரப்பொடி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்கும் போது அந்த எண்ணெயெல்லாம் தன்னால் பிரிஞ்சு வரும். இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தண்ணியே நம்ம சேர்க்க வேண்டாம், ஏன்னா அந்த தயிரே கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். தயிர் சேர்த்ததும் 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு கிளறும் போது வாசனை வரும் பாருங்கள், நம்ம வீடே மணக்கும். அவ்வளோதான், குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு குருமா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் மசாலா அரைச்சி சேர்க்கும் போதே கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்துட்டு காலையில் டிஃபனுக்கே செஞ்சுட்டேன். தோசைக்கு எறா கூட எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலான்னு. ஆனால் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்துட்டு ரைஸ் தான். ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அட்டடா, எனக்கே நாக்கில் எச்சி வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளாக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான மெத்தடில் ஆந்திரா ஸ்டைல் எறா குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.